ஹாய் மக்களே, நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். நம்ம சில்லி சிக்கன் செய்கிறோம். எப்படி சில்லி சிக்கன் செய்யணும்னு பார்ப்போமா? வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிப்போங்க. நறுக்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ தாங்க புதுசாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே பிரியாணி வீடியோ போட்டோம். எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 பேர் வந்து நல்லாயிருக்கு, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கங்க. அதனால் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க. வாஷ் பண்ணிவிட்டு வந்து நான் அந்த மசாலாலாம் போட்டு தடவி வச்சுருந்தாங்க. 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா பரட்டி வச்சுருந்தாங்க. அதை இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருவோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடானதும் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துப்போங்க. கொஞ்சம் மீடியத்தில் வச்சு, ஸ்லோவாக தாங்க செய்ய முடியும். வேகமாக வச்சோம்னா சீக்கிரம் காந்திடும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் கொஞ்சம் மீடியத்தில் வச்சு பொறுமையாக தான் பொரித்து எடுக்கணுங்க. நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லபடியாக எல்லாம் பொரித்து எடுத்துட்டேங்க. பொரித்து எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் தாங்க இதை வந்து நான் சில்லி சிக்கன் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு வெங்காயம், குடமிளகாய் இது 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. அடுத்தது ரெட் டொமேட்டோ சில்லிங்க. இது அதாவது டொமேட்டோவும் இதில் சேர்ந்துருக்கும், ரெட்டும் சேர்ந்த மாதிரி மிக்ஸ் ஆன சில்லிங்க. இதில் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறோம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இது ரொம்பலாம் வெங்காயம் வதங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. கொஞ்சோண்டு கண்ணாடி பதம் இருந்தாலே போதுங்க. இப்போ நம்ம பொரித்து வச்ச சிக்கன் அதில் போட்டுடுறோங்க. போட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. உப்பு வந்து நான் ஃபஸ்ட்டே சிக்கனில் போட்டது தாங்க, இப்போல்லாம் நான் போடவே இல்லைங்க. அது நல்லா கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கலக்கணுங்க. நல்லாயிருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது நல்லாயிருக்குங்க. கொஞ்சோண்டு சோயா சாஸுங்க. சோயா சாஸ் கொஞ்சமாக மேலே ஊற்றிக்குங்க. நான் அளவுக்காக தாங்க அந்த மாரி கிண்ணத்தில் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா நிறையா ஊற்றிடுவோம் பாட்டியில் ஊற்றுனாக்கா, அதனால தான் அப்படி எடுத்து வச்சு ஊற்றிக்கிறேங்க. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் கடையிலலாம் போய் வாங்கி கொடுக்காம இதேமாரி நம்மளே செஞ்சு கொடுக்குறோங்க. அப்போ அதுவும் ஹெல்த்தியாக இருக்கும். கடையிலலாம் போய் கேட்டோம்னா ஏற்கனவே பொரிச்ச எண்ணெய் தாங்க பொரித்து கொடுப்பாங்க. இந்த ரெட் சில்லிலாம் உரப்புலாம் இருக்காதுங்க, நல்லாயிருக்கும். அதனால் பசங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சோயா சாஸ், ரெட் சில்லிலாம் பார்த்துறப்ப நீங்கள் பார்த்து ஊற்றிக்கிங்க. அதிகமாக ஊற்றிடக்கூடாது. அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேங்க. எப்படின்னு தேவையான அளவு நம்ம கிண்டக்குள்ளேயே தெரியுங்க, பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் செஞ்சுட்டேங்க. எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், டேஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? சூப்பராக இருக்குங்க. நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்